அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ ஆல், வெல்கம் டு ரிஃபைஸ் டெய்ரி. பீஃப் சுக்கா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த பீஃப் சுக்காவை புரோட்டா, ரசம் சோறு, சப்பாத்தி இந்த மாதிரி எல்லாத்துக்கூடையும் வச்சு சாப்பிட்லாம். நல்ல சைட் டிஷ்ஷாக இருக்கும். பீஃப் சாப்பிடாதவங்க இதே ரெசிப்பியை மட்டனில் செஞ்சு பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது செய்கிறதுக்கு நான் 1/2 கிலோ பீஃப் எடுத்திருக்கேன். இது கூட 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், போன்லெஸ் பீஃப் எடுத்துக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். 1 டீஸ்பூன் மல்லித்தூள், பீஃபுக்கு தேவையான அளவு உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது. இது கூடயே உங்களுக்கு பெப்பர் வேணும்னா ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். நான் சேர்க்கலை. இப்போ இது எல்லாத்தையும் இந்த பீஃபோட கலந்து வர மாதிரி நல்லா கை வச்சு பிசைஞ்சு விடணும். இந்தளவு நல்லா மசாலா பீஃபோடு கலந்து வந்ததுக்கப்புறம் இது ஒரு 15 மினிட்ஸ் ஊற வச்சுக்கணும். 15 நிமிஷத்துக்கு அப்புறம் இந்த பீஃபை ஒரு குக்கரில் சேர்த்துட்டு இது கூடயே 8 சின்ன வெங்காயம் இடித்து சேர்த்துருக்கேன். இது கூட ஒரு 1/2 கிளாஸ் மட்டும் தண்ணி சேர்த்துக்கிட்டா போதும், அதுக்கு மேலே தண்ணி தேவைப்படாது. தண்ணி சேர்த்துட்டு உங்களோட குக்கரில் எவ்வளோ நேரம் எடுக்குமோ அவ்வளோ நேரம் வேக வச்சு எடுத்துக்கோங்க. நல்லா சாஃப்டாக வெந்து வரணும். ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கணும். கண்டிப்பாக தேங்காய் எண்ணெயில் தான் பண்ணணும், அப்போ தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். எண்ணெய் சூடாகி வந்ததுக்கப்புறம் இது கூட 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துட்டு சோம்பு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் 5 காஞ்ச மிளகா சேர்த்து லைட்டாக வதக்கி விட்டுக்கணும். இது கூடயே 20 சின்ன வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கணும். சின்ன வெங்காயத்தில் பண்ணுங்கள், அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். உங்களுக்கு சின்ன வெங்காயம் கிடைக்கல அப்படின்னா நீங்கள் பெரிய வெங்காயம்ல கூட பண்ணிக்கலாம். வெங்காயம் அதிகமாக வதங்கணும்னு இல்லை, இந்த அளவு வதங்கி வந்ததுன்னா போதும். இப்போ இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். எவ்வளோ கருவேப்பிலை சேர்க்குறோமோ அவ்வளோ ஃப்ளேவர் கொடுக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். கருவேப்பிலை சேர்த்துட்டு லைட்டாக வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இது கூடயே 5 பல்லு பூண்டு இது நல்லா இடித்து சேர்த்துருக்கேன். ஒரு துண்டு இஞ்சி அதையும் நல்லா இடித்து சேர்த்துக்கணும். இப்போ இதெல்லாம் இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் லைட்டாக வதக்கி விட்டுக்கோங்க. இது கூடயே நான் 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். நீங்கள் 1/2 டீஸ்பூன்லேருந்து 1 டீஸ்பூன் வரை எவ்வளோ தேவைப்படுதோ அதை சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயத்துக்கு தேவையான அளவு உப்பும் கூட சேர்த்துக்கணும். மிளகாய்த்தூளோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. மிளகாய்த்தூள் சேர்க்கும்போது ஃப்ளேம் லோ ஹீட்டில் இருக்கணும். அதிகமான சூடில் இருந்ததுன்னா மிளகாய்த்தூள் கரைஞ்சிடும் சீக்கிரமாக. இப்போ அதெல்லாம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம வேக வச்சுருக்க பீஃபை அந்த தண்ணியோடு சேர்த்துக்கணும். இது இந்த மாதிரி கொதிச்சு நம்ம சேர்த்துருக்க தண்ணியெல்லாம் நல்லா வற்றணும். அப்பப்போ இந்த மாதிரி கரண்டி வச்சு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்தளவு தண்ணி வற்றி வந்ததுக்கப்புறம் இது கூட 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்து இதையும் நல்லா கலந்து விட்டுக்கணும். நல்லா கலந்து விட்டுட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் விட்டோன்னா தண்ணி இன்னமும் நல்லாவே வற்றி வரும். நான் லாஸ்ட்டாக கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கிட்டேன். அது சேர்க்கும்போது ஃப்ளேவர் இன்னும் நல்லாயிருக்கும். கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டோன்னா பீஃப் சுக்கா ரெடி. எனக்கு இந்த ஸ்டேஜ்லேயே போதும், நான் எடுத்துகிட்டேன். உங்களுக்கு இன்னும் ட்ரையாக வேணும்னா நீங்கள் இன்னும் ட்ரையாக பண்ணிக்கலாம். இந்த பீஃப் சுக்கா புரோட்டா கூட அல்டிமேட் காம்பினேஷனாக இருக்கும். அதை விட ரசம் சாப்பாடு கூட என்ன சைட் டிஷ் வைக்கன்னு தெரியலைன்னா இதை ட்ரை பண்ணி பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா சாஃப்டாக வெந்து வந்திருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ரிஃபைஸ் டெய்ரியை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.